அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக பெயர்ச்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில், பண வரவு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம எந்த அளவுக்கு சாதகமாக சக்ஸஸாக பயன்படுத்திக்க முடியும். சிலர் வேலையினால் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் சிலருக்கு பார்த்துட்டோம்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் போயிட்டுருக்கு. வீட்டில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம், பண்ண முடியல. அதே நேரத்தில் நம்ம செல்வாக்காக தான் வாழ்ந்தோம், இப்போ பார்த்தா கொஞ்சம் நெருக்கடிகளாக போயிட்டுருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம தீர்க்க முடியும்? வாய்ப்புகள் அமையுமா? என்ன தான் நம்ம திறமைசாலிகளாக இருந்தாலும் சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைஞ்சாத்தாங்க நாம்பளும் ஒரு புத்திசாலின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் அது சிலர் பார்த்தோம்னா ஈஸியாக சில விஷயங்களை சாதிச்சுருவாங்க. அதாவது அவங்களுக்கு அதுக்கு அந்த பிஸ்னஸ்க்கு சம்மந்தமே இருக்காது. பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ரொம்ப அனுபவசாலிகளாக இருப்போம். ஆனால் நாம் அனுபவசாலிகளாக இருந்தாலும் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருந்தாலும் ஆனால் அதை சக்ஸஸ் பண்ண முடியறதில்ல. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க, இந்த நவ கிரகங்கள் தான் ஆச்சுங்களா. இந்த நவ கிரகங்கள் சாதகமான இடத்துல சஞ்சாரம் பண்ணும்போது குறைந்த ஒரு முதலீடு போட்டு அதிகமான லாபத்தை எடுக்க முடியும். சரிங்களா? அதே நவகிரகங்கள் அதாவது பாதகமான நிலையில் இருக்கிற போது நம்ம எவ்வளோதான் முதலீடு மட்டும் இல்லைங்க, எவ்வளோதான் உழைச்சாலும் முன்னேற முடியறது இல்லைங்க. இது ஏன் அப்படிங்கிறது நமக்கே புரியறதில்லை. காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் நம்ம அதை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கோ நம்மளுடைய தெளிவுபடுத்தக்கூடிய அளவுக்கோ நம்மளுடைய சந்தர்ப்பங்கள் சாதகமாக இருக்கிறதில்ல. ஏன்னா நாமளே குழப்பத்தில் இருக்கிற போது இந்த வழியில் போகலாமா, அந்த வழியில் போகலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாம் நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் என்ன காரணங்கிறது நமக்கு புரியறதில்லை. அதனால் இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த நவ கிரகங்களின் பெயர்ச்சிகள் தான். சரிங்களா? அப்போது இந்த பெயர்ச்சிகள் நல்லா இருந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். அப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி இருக்குது இந்த பெயர்ச்சிகள்? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சில மாத கோள்களுடைய பெயர்ச்சிகள் நமக்கு சாதகத்தை கொடுக்குமா, வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துடலாங்க. இது ஃபஸ்ட்டு டைம் சிம்மராசிக்காரர் நீங்கள் இந்த சேனலை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. சரிங்களா? சிம்மம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. சிம்மராசிக்காரர் பார்த்தோம்னா எப்போவுமே எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பேசுவீங்க, யாருக்கும் பயந்துக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் நேர்மையாக இருக்கக்கூடிய மனிதராச்சா. சரிங்களா? உங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த ராசி பாலினமாக இருந்தாலும் ஆச்சுங்களா, மனசில் ரொம்ப தைரியசாலிகளாக இருப்பீங்க. அதாவது எதுவும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா பழமொழி, எதுவாக இருந்தாலும் சரி மனசுக்கு பட்டது பளிர்னு பேசிடுவீங்க. 10 பேர் நின்று ஒரு தப்பு பண்ணிவிட்டு நம்மளை அசையாமல் நின்றுட்டு இருந்தால் கூட நாம் போனோம்னா தப்பு தான்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் யாருக்கு இருக்கும்னா அந்த சிம்மராசிக்காரருக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி அதையும் கடந்து ஒரு பொசிஷனான நிலைக்கு வர்றது யாருன்னு கேட்டோம்னா இந்த சிம்மராசிக்காரர் தான். கண்டிப்பாக ராஜ யோகத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஓடி கரெக்டாக உழைச்சி முன்னேறக்கூடியவங்க இந்த சிம்மராசிக்காரர். ஆனால் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணணும், கூட பிறந்த பிறப்புகளுக்கு தேவையானது எல்லாம் பண்ணி கொடுத்தோம், மற்றவங்களுடைய பாவமும் பரிதாபப்பட்டு அவங்களுக்கும் சில வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்து இந்த 3 வருஷமாக சரியில்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் மன நிம்மதி இல்லாமல் இருக்கணும், இல்லையா பொருளாதாரத்தில் பாதிப்புகள் பட்டிருக்கணும், இல்லையா இன்றைக்கி இடம் விட்டு இடம் தாவும் மாறி இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. சரிங்களா? காரணம் என்ன? ஜென்மத்தில் கேது. அடுத்தது என்ன? இதுக்கு முன்னால் கண்டகச்சனி, இப்போ பார்த்தோம்னா அஷ்டமச்சனி. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல ராகு. குடும்ப வாழ்க்கையிலே நம்பிக்கை நாணயம் சம்மந்தப்பட்ட இதுலேயும் பிரச்சனை. இது வருடக்கோள்களுடைய பயிற்சி. இந்த நிலால் இப்படி இருந்தது. அப்போ மாதக்கோள்கள்னால கொஞ்சம் ரொம்ப பலம் ஆனால் தானே நமக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது கடல் மாதிரி. ஆனால் அதை தீர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதக்கோள்கள் பார்த்துட்டோம்னா இந்த மாதத்தில் 2ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி சுக்கிர பகவான். சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி சுக்கிர பகவான் நீச்ச நிலையில் இருந்து ஆச்சுங்களா, உங்களுடைய அதாவது அட்டமாதிபதி அப்படின்னா அதாவது உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 8இல் இருந்து விபரீத ராஜ யோகத்தை கொடுத்து அந்த சனி அதாவது வக்ர நிலையில் இருந்து கரெக்டாக சுக்கிரனை பார்க்குது. சரிங்களா?
3 பார்க்குது 2ஆம் இடத்துல. அப்போது இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திடீர் வாய்ப்புகள் அப்படின்னா, அது பணமாக இருக்கலாம், இல்லையா நீங்கள் அன்பான ஒரு நபர்களால், அதாவது ஒரு பாசத்தினால பிரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கலாம், இல்லை பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட அதாவது ஒரு உறவு முறையாக இருக்கலாம். அதாவது ரொம்ப க்ளோஸாக இருந்தோம், இன்றைக்கி பார்த்தோம்னா சம்மந்தம் இல்லாமல் நமக்கு அவங்கள ஒன்று நம்மளையா பாதிக்கப்பட வச்சுட்டாங்க, இல்லையா புரிஞ்சுக்காமல் வெளியே போயிட்டாங்க. ஆனால் ஒன்று சேர்ந்தா தான் இப்போ வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற போது கண்டிப்பாக அந்த நினைவு ஏற்படும். சரிங்களா? ஆனால் அதே சமயத்தில் குரு 12ஆம் இடத்துல இருந்து சூரியன் உங்களுடைய ஜென்மாதிபதி அந்த குருவோடு இணைய போகிறார். அப்போது பிரயாணங்கள், வெளிநாடு வாய்ப்புகள், இல்லை வெளி தேசத்தோடைய டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சரிங்களா? வெளிநாட்டு நபர்களால் ஆச்சுங்களா, ஒரு பணமே இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் தூரத்தில் இருக்குது, அந்த பணம் வந்து சேருமா சேராதான்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். இல்லையோ ஒரு கண்ணுக்கு தெரியாத இப்படி மறைமுகமான ஸ்தானம் தானே. அப்போது அதாவது நாம் சம்மந்தமில்லாத இடத்துல இப்போ இருந்துகிட்ருக்குறோம். நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இல்லையா நமக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு பொசிஷன் கிடைக்குமா, ஒரு அரசாங்கத்துறையில் நம்ம ஒரு வேலைக்காக முயற்சிகள் எடுத்துகிட்ருக்குறோம், பல முறை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியல, அதாவது அதுக்கு தகுந்த படிக்கலாமா பயமாக இருக்குது, எத்தனையோ முறை தோல்வி அடைஞ்சிட்டோம், படிக்கலாமா வேண்டாமா, இந்த மாதத்தில் நீங்கள் முடிவு எடுத்துருவீங்க. சரிங்களா? ஒரு படிப்புக்கு தேவை ஒரு வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு ஒரு அங்கீகாரம் மனசுக்குள்ளேயே ஏற்படுத்தி அதை ஃபாலோ பண்ண வச்சிரும். சரிங்களா? இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னாங்க, அதாவது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அதாவது 4ஆம் அதிபதி ஸ்தானம், ஏன்னா சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு செவ்வாய் இல்லைங்களா. அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பாக்கிய ஸ்தானாதிபதி அதாவது செவ்வாய் பகவான் ஆச்சுங்களா. அவர் 11ஆம் பாவகத்தில் பெயர்ச்சி ஆச்சுங்களா. அப்போது இந்த 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அப்போது அதாவது பாக்கியங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடியது. ஒரு பூர்வீக சொத்து இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அது வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை அப்பா நமக்கு கொஞ்சம் உறவு ரீதியில் பிரச்சனையாக இருக்குது, மகனை கண்ட அப்பனுக்கு பிடிக்கல, அப்பனை கண்ட மகனுக்கு பிடிக்கல, இல்லை மகளாக இருந்தாலும் அதே தான். சரிங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எல்லாம் இருந்தவங்க பார்த்தோம்னா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லையோ, ஆரோக்கியம் அவங்க சரியில்லை, அவங்கள நினச்சி நான் வேதனைப்படுறேன், அவங்க நல்லா இருக்கணும், நம்மளை புரிஞ்சிக்கல, இல்லை அவங்க ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்குது, அவங்களுக்கு ஏதோ உதவி செய்யணும், இல்லையோ ஒரு ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு வைத்தியம் பார்க்கணும், சரி ஆகலை, அதே வேதனை சரிப்படுத்த முடியுமா, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அது சரியாகும், வாய்ப்புகள் உருவாகும், பாசங்கள் அதிகரிக்கும், சொத்தாக இருந்ததுன்னா சேரும், கோர்ட்டு பிரச்சனையாக இருந்தால் வழக்காக இருந்தால் அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் நாம் ஏற்படுத்துவோம், அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் அது தீரும், கைக்கு வரும், அப்படிங்கிறது தான் இதனுடைய சூட்சுமம். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா 4ஆம் அதிபதி வீடு, மண்மனை, பொன்பொருள், ஆடம்பரம், வண்டி, வாகனம், சரிங்களா, எல்லாத்த விட மன நிம்மதி, லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணு கண்டிப்பாக செவ்வாய். ஆக மொத்தத்தில் வீடு கட்டுற யோகம், அதே மாதிரி அதுக்கு உண்டான ஒரு டாக்குமெண்ட் சிக்கல் இருந்ததுன்னா அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதே மாதிரி நம்மளுடைய வீடு ஒன்று வாங்கியிருக்கிறோம், அதே மாதிரி அது விற்கணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக விரையும் பண்ணி கிரையும் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும். இப்படி ஒரு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் தேடிட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக கிடைக்கும். இது நல்ல விஷயம். ஏன்னா 4ஆம் இடங்கிறது தாயார் சம்மந்தப்பட்ட உறவு, தாயார் சொத்து பத்து, அதை விட அந்த 4ஆம் இடம்ங்கிறது அதாவது வண்டி, வாகனம், வீடு, இது எல்லாமே சார்ந்த விஷயங்கள். அது லாபஸ்தானத்தில் இருக்கும்போது, அது புதனோடு இந்த 5ஆம் தேதி வரைக்கும் இணைந்து இருக்கிற போது சில சில குழப்பங்கள் இருந்தது, அதை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். 12ஆம் பாவகத்தில் சூரியனோட புதன் ஆதித்ய யோகமாக நின்று அடுத்தது 17ஆம் தேதி உங்கள் ஜென்மத்தில் சூரிய பகவான் ஆட்சி நிலையில் நிற்பார். 17ஆம் தேதி பிறகு பாருங்கள், உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை, முடியாத ஒரு விஷயம் நடக்காதுன்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம், கிடைக்காதுன்னு நம்ம நம்பிட்டோம். ஏன்னா அவ்வளோ பாடுபட்டோம், எவ்வளவோ போராடி பார்த்தோம், முடியலை, ஆனால் முடிஞ்சிரும். நாம் முடியாதுன்னு நினச்சி விட்டதை ஐயோ கைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் நிச்சயமாக உருவாக்குங்க. சரிங்களா? அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 14ஆம் தேதிக்கு பிறகு சரிங்களா, சிவன் வழிபாடு பண்ணுங்கள். ஏதாவது சிவாலயம் இருந்ததுன்னா உங்கள் பிடிச்ச கோயிலுக்கு போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க, மனசார வேண்டி கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்காந்து ஆச்சுங்களா. அதாவது 5 முக தீபம், அதாவது இல்லையா ஒரு 5 தீபங்களோ இல்லை 5 முக திரி போட்டு ஒரு விளக்கில் தீபம் ஏற்றுறது, இது நீங்கள் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக மனசில் இருந்த, ஏன்னா சிம்மராசிக்காரரு உள்ளத்தில் பலமானவங்க, ஆனால் மனசளவில் பலவீனமானவங்க.
சரிங்களா? அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா தாங்கிக்கக்கூடிய மனசு இருக்கிறது இல்லைங்க. சரிங்களா? ஏன்னா நாம வந்து கரெக்ட்டா தான் இருக்கிறோம். நமக்கு ஏன் இப்படி நடக்குது? அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள். அதே மாரி சொந்த பந்தங்களுக்கு முன்னால வாழ வச்சு பார்த்தவங்க. ஆனா நாம இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமே. இந்த உறவுகள் எப்படின்னா, அதாவது ஒரு வானவில் மாதிரி அப்படியே வரும்போது நல்லா வர்றாங்க. ஆனா நம்மள யூஸ் பண்ணிட்ட பிறகு நம்மள அப்படியே குப்பை மாரி வீசிட்டு போறாங்க. அப்படிங்கிற ஒரு சங்கடங்கள் எல்லாமே நீங்க சிம்ம ராசிக்காரர் அனுபவிச்சாச்சு. அதுவும் சமீப காலகட்டத்தில இந்த 3 வருஷத்தில, அதாவது இப்படிதான் மனுஷங்களா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே மனசளவிலேயே சரிங்களா? குடும்பத்திலேயே கூட பார்த்தா கூட, அதாவது கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரு ஒற்றுமை, ஒரு பாச பந்தங்கள் எந்த அளவுக்கு இருந்ததோ, மனசு விட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள். எல்லாம் பார்த்தோம்னா சம்மந்தம் இல்லாம இன்னைக்கு வெறுப்புகள் வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் தள்ளி இருக்கிற நிலைமையெல்லாம் உருவாகியிருக்கு. சரிங்களா? அதாவது எப்படி தான் இருந்தாலும், கண்டிப்பா நல்லவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சாதகமான வாய்ப்புகள் இறைவன் குடுப்பார் அப்படிங்கிற மாதிரி, இந்த கிரக பெயர்ச்சிகள்ங்கிறது கிரகங்கள்ங்கிறது நவகிரகங்களே ஒரு தெய்வத்தோடைய அம்சம் தாங்க. சரிங்களா? அதனால தான் இந்த நவகிரகங்கள் பேர் வச்சு தான் நம்ம சில கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால சிம்ம ராசிக்காரரு, அதாவது யானைக்கு உண்டான பலமும், ஒரு குதிரைக்கு உண்டான வேகமும் சிம்ம ராசிக்காரருக்கு இருக்கும். ஏன்னா, இவங்க எரியும் தீபம் மாதிரி. இவங்க மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்க தெரியாதவங்க. நம்மள சுத்தி எப்படி தீபம் வெளிச்சம் குடுக்குதோ, அந்த மாரி எல்லாருக்கும் ஒரு வெளிச்சத்த குடுக்குறவங்க, தன் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவங்க, கூட பிறந்தவங்களே நம்பி, அதாவது எல்லாமே குடுத்து அவங்க மத்தவங்கள வாழ வைக்கக்கூடியவங்க. ஆனா, தான் கஷ்டப்பட்டாலும் மத்தவங்க நல்லா இருந்தா போதும்ங்கிற மனசளவுல ஒரு நிம்மதி அடையக்கூடியவங்க. ஆனா, அப்பேற்பட்டவங்களுக்கு பல சோதனைகளும், கஷ்டங்களும் வந்திருந்தாலும், இன்னைக்கு சனி பகவான் வக்ர நிலையிலயும், அதே மாரி குரு 12ஆம் இடத்துல உச்ச நிலையிலயும், அந்த குரு 4ஆம் இடத்துல பார்க்கறதுனால, நிம்மதி, சந்தோஷம், ஆடம்பரம் எல்லாத்த விட சூரியன் உங்களுடைய ஜென்மத்திலே 17ஆம் தேதி வர்றதுனால, கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் பொறுத்தவரைக்கும், இந்த காலகட்டத்திலிருந்து இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே நல்லா இருக்கும். முயற்சி எடுங்க, வெற்றி அடைவீங்க, சாதிச்சிருவீங்க. அதே மாதிரி கண்டிப்பா சிவன் ஆலய வழிபாடு செய்யுங்க மறக்காம. இந்த மாதம் நல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப சொன்னது கோச்சார அடிப்படையில நான் பலன்கள் சொல்லி இருக்கிறதுனால, ஆனா கோச்சாரங்கிறது ராசி, ராசிங்கிறது மதி, மதிங்கிறது நம்மளுடைய சிந்தனை, லக்னம் தான் நம்மளுடைய பிறப்பு உயிர் ஆச்சுங்களா? அதுதான் நம்மளுடைய அந்த லக்னத்திலிருந்து எந்தெந்த பாவகத்தில் எந்தெந்த தசாபுத்திகள் நடக்குது, எதனுடைய அந்தரங்கள் நடக்குது, அதே மாதிரி நம்மளுடைய யோகங்கள் என்ன, நம்மளோட அதிர்ஷ்டங்கள் என்ன, நம்ம எது கிடைக்கும், எது நடக்கும் அப்படிங்கிறது முழுமையா நிர்ணயம் பண்றது நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகம். சரிங்களா? அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடியது கண்டிப்பா மாறவே மாறாது. ஏன்னா ஜாதகங்கிறது அதாவது கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கிடையாது. ஜாதகங்கிறது நம்மளுடைய கண்ணாடி மாதிரி. சரிங்களா? நம்ம முகத்த எப்படி நம்மள அப்படியே பிரதிபலிப்பு குடுக்குதோ, அந்த மாரி நம்மளுடைய ஜாதகம் நம்முடைய எதிர்காலத்த அது எந்த மாரி இருக்குங்கிறத நம்ம அறிந்துக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். அப்போ அந்த ஜாதகத்த ஒரு முறை நீங்க பாருங்க, சரியான முறையில. சரிங்களா? கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலத்த என்னங்கிறத நாம அறிஞ்சுக்க முடியும். அந்த நேரத்துக்கு தகுந்த மாரி நம்ம நடந்துக்கிட்டா நம்ம வாழ்க்கைய நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்களா? அதனால உங்களுடைய ஜாதகத்த நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கீழ இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணி, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மட்டும் சொல்லுங்க. எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி. ஆன்லைன் மூலியமா கூட அற்புதமான பலன்கள நீங்க அறிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.